ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவிசம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி அடை ரெசிபி எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காரம் ரெடி பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. இது கூடவே உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான ராகி மாவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் ராகி மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 1/2 கப் போல் வெங்காயம், அப்புறம் 2 கப் போல் முருங்கைக்கீரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சோல காரம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியே தண்ணி சேர்த்துட வேண்டாம், அப்புறம் அளவு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா மிக்ஸ் ஆகும். மாவு இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடை தட்டிக்கலாம். அதுக்கு ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் அடை சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு தோசைக்கல்ல போட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்ததும் திருப்பிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், இல்லைனா எந்த சட்னியுமே இல்லாமல் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிவிஎஸ்எம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.